தேவனுடையோடு நம்முடைய இருதயம் இசைந்திருக்கும் பொழுது நம்ம இடத்துல தேவன் பேசுவாரானால் உடனே கீழ்ப்படிவோம். வசனம் பேசிச்சுன்னா உடனே கீழ்ப்படிவோம். பிரசங்கங்கள் மூலமாய் தேவன் பேசினா உடனே கீழ்ப்படிவோம். ஆண்டவர் தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தீர்க்கதரிசிகள் மூலமா எப்ப பேசினாலும் தாவீது உடனே என்ன செய்வார்? அதற்கு கீழ்ப்படிவார். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக பேசும்போது கீழ்ப்படிந்தார். காத்து தீர்க்கதரிசி மூலமாய் பேசும்பொழுது சொல்றாரு, நான் இப்பொழுது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, நாம் கர்த்தர் கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் பெரியதுன்னு சொல்லியும் கீழ்ப்படுகிறார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? இன்னைக்கு நமக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லைன்னாலே ஆண்டவரோடு கூட நம்ம என்ன இல்லை, இசைவா இல்லை. எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அப்படி செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து 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 எத்தனை ஆண்டி கீழ்ப்படிந்து சொன்னாலும் அடுத்து தெரிஞ்சா தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? பாருங்க, எபேசியர்ல வாசிக்கிற 4வது அதிகாரத்துல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு. யார் சீர் பொருந்து பொருட்டு? யாரு? பரிசுத்தவானே சீர் பொருந்தணுமா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் என்ன செஞ்சாரா? நியமிச்சார். அப்படியானா இப்படிப்பட்ட தலைமைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியலைனாலே நம்ம சபை என்கிற அந்த கட்டமைப்பிலேயே இல்லை.